அண்மைச் செய்தி. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைய தினம் இலங்கையில் கரையை கடந்ததற்கு பிறகாக தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது. அதுவும் இன்று காலை 5:30 மணி அளவுல மேலும் வலுவிழந்து தெற்கு தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது. இது மேலும் வலுவிழந்து தெற்கு கடலோர மாவட்ட பகுதிகள் அருகே நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுவதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இன்றும் நாளையும் இந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், நாளை மறுநாள் 13ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டில் கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி போகி தினத்தன்று தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை எனவும், மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், பொங்கல் நாட்களான ஜனவரி 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையான நாட்களில் தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையை நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதத்தில் தொடரக்கூடிய சூழல பொங்கலுக்கு பிறகாக வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.